ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள்எஸ்கே சஞ்சூஸ் ஹோம். ரீசெண்டாக பிக் பாஸில் கேரளா சம்மந்தின்ற ஒரு டிஷ்ஷு ரொம்பவே வைரலாக பேசப்பட்டுச்சு. அப்படி அந்த கேரளா சம்மந்தியில் என்ன தான் இருக்குது, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டில் செஞ்சு பார்த்தேன். சும்மா சொல்லக்கூடாதுங்க, டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சு. நம்ம வீட்டில் குழம்பு இல்லாத சமயத்தில் இந்த கேரளா சம்மந்தி உண்மையிலேயே ரொம்ப கை கொடுத்துச்சுங்க. நானும் அந்த மாதிரி சமயத்தில் தான் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 10 சின்ன வெங்காயம், 5 காஞ்ச மிளகாய், ஒரு பிஞ்சளவு புளி. நான் சேர்த்துருக்க புளியில் நீங்கள் பாதி சேர்த்துக்கோங்க. நான் அன்றைக்கி அதிகமாக சேர்த்துட்டதுனால லைட்டாக புளிப்பாக இருந்துச்சு. இதை எல்லாத்தையும் தேங்காய் எண்ணெய் விட்டு லைட்டாக வதக்கி எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு துண்டு அளவு இஞ்சி, தோல் சீவின இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை, டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக கோர்ஸாக அரைச்சிட்டு ஒரு கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. துருவின தேங்காய் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு அரைச்சிட்டு வந்துடுங்க. தண்ணி ஊற்றாமல் எண்ணெய் விட்டு தான் நீங்கள் அரைக்கணும். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. சுடு சாதத்தோட நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.